ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜென்ரலான டாபிக் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு 2023 இயர் வந்து முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு எல்லா ஸ்கூல்ஸுமே லீவ் விட்ருப்பாங்க. ஸோ நிறையா ஸ்கூல் நாளைக்கு லீவ் விட்ருப்பாங்க. நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க, கொடைக்கானல் போகணும், இல்லை அங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாரின் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நியூ இயர்க்காக நிறையா பார்ட்டிஸ் போவாங்க, நிறையா ஃபாரின் கண்ட்ரி போவாங்க, என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த இயரில் 2023 சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த இயரில் என்ன பண்ணோம் அப்படின்னு என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளை தாண்டி போகுது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் தாண்டி போகுது, ஒவ்வொரு மணி நேரமும் தாண்டி போகுது. அப்படி எல்லாருமே சொல்கிற ரீசன் என்னன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வேகமாக இந்த வருஷம் போயிடுச்சா, இவ்வளோ வேகமாக இந்த இயர் இவ்வளோ வேகமாக போயிடுச்சா, ஸோ இந்த இயரில் நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, என்ன பண்ணுறது, எதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன இந்த 365 நாளில் உங்கள் லைஃப்பில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு? எல்லாருமே எல்லா விதமாக சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கியா, நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சோமா, வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படியே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணோம், என்ன மாதிரி நம்ம என்ன மாற்றிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு கடந்து போகுது. ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கடந்து போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன கொஷின் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த இயரில் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் நீங்கள் இந்த 2025லையோ இல்லை 2040லையோ என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருக்கா உங்கள்கிட்ட? ஸோ அதே பிளான் தான் என்கிட்ட நான் கேட்குறேன், என்கிட்ட எதாவது இருக்கா நானும் கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த 2023 உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள், என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 12 பாயிண்ட்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இயரும் எல்லாமே மாறும். ஸோ அது மாதிரி நம்ம சேனல் ஒரு நாள் க்ரோத் ஆகும், நம்ம நம்புவோம். ஸோ அது மாதிரி இந்த இயரில் நானும் நெக்ஸ்ட் இயர் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சக்ஸஸ் அமையும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை தான். ஸோ வாங்க கைஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ 2023 சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். இந்த ஒரு 2023 உங்கள் லைஃப்பில் நடந்த நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்கும், நிறையா நல்ல சந்தோஷமான விஷயம் இருக்கும், துக்கமான விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி எடுத்துக்கிட்டீங்க. இந்த லைஃப் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, எல்லாமே வந்து நான் அச்சீவ் பண்ணலை, நான் இது லைஃப் இப்படி ஏஜ் போயிட்டே இருக்கு, நான் இன்னும் டெவலப் ஆகவே இல்லை, இப்படி ஆகவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு தோணுது, அந்த மாதிரி அப்படி தோணுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை. ஸோ எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் பண்ணல, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு சிம்பிளாக என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன உங்கள் லைஃப்பில் ஏன் அது அப்படி உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மட்டும் நடக்காது, எல்லா லைஃப்லையும் எல்லாருக்குமே நடக்கும். எல்லாரோட கஷ்டத்தையும் வெளியே காமிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவனுக்குள்ளே வச்சுட்டு வெளியே இருக்கிற ஒரு ஹாப்பி ஃபேஸ் மட்டும் தான் காமிப்பான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கஷ்டத்தை நீங்கள் மூஞ்சி வெளியே காமிச்சிங்க, டிப்ரெஷன் நம்ம ஃபேஸ் வெளியே காமிச்சிங்க அப்படின்னா அது மேற்கொண்டு தான் உங்களுக்கு கஷ்டமாகும். அதனால சொல்கிறேன், உங்கள் லைஃபோட என்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கரான நிகழ்வுகள் இருந்தாலும் அதை தாண்டி கடந்து போங்க. அப்போ தான் வந்து உங்கள் லைஃப் மாறும். ஸோ நான் எல்லா இயரும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சில நினைவுகள் நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குமே ஒரு லைஃப்பில் க்ரோத் ஆக விடாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக். ஸோ ஒரு சில ஆட்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ டைலாக் மூலமாக உங்களுக்கு வந்து நான் உன் கூட இருக்கேன், நீ என் கூட இருக்க, நம்ம வந்து இப்படி வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு சம் டைலாக்ஸ் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் வந்து ஒரு தண்ணியில் கறந்து போகிற மாதிரி ஒரு இயர்ஸ் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். நிறைய பேர் வந்து தொழிலில் இருந்துக்கலாம், பர்சனல் லைஃப்பில் இருந்துக்கலாம், எமோஷன்ஸில் இருந்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து
யோசித்து பார்த்துக்கோ நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக மூவ் ஆன் பண்ணுங்கள். எந்த ஒரு டைலாக்கும் எந்த இதுவுமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. எல்லாமே டெம்பரரி தான். லைஃபே டெம்பரரின்றதும் போது ஆட்கள் எப்படி அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே கொஷின் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சில பேருக்கு லவ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நிறையா சுற்றிருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து அஃபெக்ஷனில் இருந்திருப்பாங்க, சில பேர் எனக்கு இது ஏங்கி எனக்கு இது கிடைக்கலையே, ஒரு பொண்ணு நான் ஆசைப்பட்டு கிடைக்கலையே, ஒரு பையன் ஆசைப்பட்டு கிடைக்கலையே, நான் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகணுன்னு நினைக்கிறேன், அதை பண்ண முடியலையே. ஸோ அதை வந்து ஏன் பண்ண முடியல அப்படின்றத சிம்பிளாக யோசிங்க. ஸோ அதை வந்து சரி பண்ண பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதி அடுத்த வருஷம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க. கண்டிப்பாக அதில் வந்து மாற்றம் இருக்கும், கண்டிப்பாக அதில் சேஞ்ச் இருக்கும். என்னன்னாலும் எல்லா ரெசல்யூஷன் நம்ம ஒவ்வொரு வருஷமும் எடுத்தாலும், ஆனால் அந்தந்த வருஷத்துக்கு எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகிற டேட் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இப்போ ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டேட்டில் மட்டும்தான் அந்த ஒரு ரெசல்யூஷனே எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அப்படி அந்த ஸ்பாட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நினச்சிருக்கோம்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது பண்ணணும் அப்படின்னு உங்கள் ரூம் வால்லையோ இல்லை உங்களோட டெய்லி நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ, எந்த எந்திரிச்சோன்னே உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஜென்ரலாக தோன்ற திங்ஸோ, ஜென்ரலாக உங்களுக்கு வேணுன்ற ஒரு ஆசை, ஒரு எய்மு இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக வைப் ஆகிற மாதிரி வச்சு அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாமே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்ரேல். நிறையா லைஃப்பில் பிட்ரேல் எல்லாருக்குமே நடந்திருக்கும். பிட்ரேல்னால் துரோகம் தான். ஸோ துரோகன்றது யார் வாழ்க்கையிலுமே நடக்காமல் யாருக்குமே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், துரோகம் வந்து நடந்துச்சு அப்படின்னா 100% அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மன தைரியமும் உங்களை வந்து ரொம்ப 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 ஒரு மேல் இடத்த கூட்டு போகும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடி வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃபோட லெவல் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் இது வந்து ஒரு டெம்ப்ரரி லைஃப் தான் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரோட டைலாக்ஸு, எல்லாரோட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து எல்லாமே நம்பாதீங்க. நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து இங்கே டெம்ப்ரவரி தான். ஸோ பிட்ரைல்ன்றது ஒன்று வந்து 100% எல்லா லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஸோ அது நடக்கிறனால ஆக்சுவலி நல்லது தான் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நடக்கிறனால நீங்கள் 100% டெவலப் ஆவீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்றது தெரியும், உங்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவீங்க. யாருமே உங்களை எந்த டாக்டிக்ஸில் உங்கள்கிட்ட பேசினாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் பிட்ரேலோட லெசன்ஸ் வந்து எல்லா லைஃப்லேயுமே நடக்கும். அது வந்து நீங்கள் யாருக்குமே பண்ணாதீங்க, உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரோட பெயின்ஸ் சொல்ல போனால். ஸோ இந்த இயரில் நீங்கள் யோசிங்க என்னென்ன பெயின் உங்களுக்கு வந்திருக்கு. பெயின்னா ஒரு எமோஷனாக வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு அட்டாக் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஒரு யாராச்சும் மூலமாக உங்களுக்கு ஒரு எமோஷனான அட்டாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அதில் மூலமாக உங்களுக்கு என்னென்ன இந்த இயரில் லாஸ் ஆச்சு, உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்குன்னு டெவலப் ஆகிற சில டைம்ஸ் இருக்கும், சில திங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இந்த ஒரு பர்சனால், இந்த ஒரு திங்ஸ்னால, இல்லை இந்த ஒரு கோவத்தினால இது மாதிரி இழந்திருக்கேனா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதைன்னு நீங்கள் சிம்பிளாக யோசிங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் பண்ணாமல் இருங்க. ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமோஷன்ஸை வச்சு நிறையா பேர் இங்கே வந்து நிறையா கேம் விளாட்றாங்க. எமோஷன்ஸான டிசிஷனை யாருமே எடுக்காதீங்கன்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனலான அட்வைஸ். எல்லாமே ப்ராக்டிக்கலான டிசிஷன் எடுங்க. ப்ராக்டிக்கல் டிசிஷன் எடுத்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எமோஷனான டிசிஷன் எடுத்து நிறையா பேர் நிறையா விஷயத்தில் லாக் ஆகுறாங்க, நிறையா விஷயத்தில் எமோஷ்னலாக பிளாக் ஆகுறாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எமோஷனான பிளாக்கோ எல்லா இடத்துலையும் லாக் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஷனாக நிறைய பேர் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எமோஷன்ஸ்னால உங்கள் லைஃப்பில் நடந்த இந்த வருஷத்துலக்கான ஒரு இழப்புகளை அதை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எய்முக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, உங்களோட எய்ம் ஃபஸ்ட்டு என்ன, அந்த எய்முக்கு என்ன ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரிசல்ட். ஸோ அதை சிம்பிளாக யோசிங்க. ஸோ எய்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும், பேஷன் ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே அந்த ப்ரொஃபஷனையும் பேஷனையும் மிக்ஸ் பண்ணாமல் அதுக்காக எவ்வளோ டெவலப் பண்ணணுமோ அதை நோக்கி போங்க. எல்லாருமே டெவலப் ஆகலாம், எல்லாமே
ஸோ எல்லாருமே டெவலப் ஆகலாம், எல்லாருமே எல்லாமே பண்ணலாம். ஸோ அதனால் இவன் அதை தான் பண்ணணும், இவன் இதை தான் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் உங்களை ரூல் பண்ணுறதுக்கு யாருமே ரைட்ஸ் கிடையாது. இது உங்களோட ஒரு ஓன் லைஃப், ஓன் வே. ஸோ அதில் நீங்கள் எப்படி ட்ராவல் ஆகுறீங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் எய்மை நோக்கி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷம் விட்டாலும் நெக்ஸ்ட் இயர் அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் தோற்றாதான் தப்பு, ட்ரை பண்ணி தோற்று போனால் தப்பே கிடையாது. தோற்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ ஜெயிக்கல, கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சொல்லப்படலாம். ஸோ அதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். இந்த வருஷத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. ஒரு உங்கள் லைஃப்பில் என்னென்னமோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், எவ்வளவோ விரிசல்கள் நடந்திருக்கலாம், என்னென்னமோ உங்களுக்கு தெரியாத நிறையா, உங்களை பற்றி பேசாத நிறைய பேர், உங்களை பார்க்காத சில பேர் நிறைய விதமாக பேசியிருக்கலாம், நிறைய விதமான இன்சிடென்ட்ஸ் பேசியிருக்கலாம், நிறைய விதமாக உங்களை பற்றி கெட்டதாக சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, ஸோ உங்கள் சந்தோஷம் எவ்வளோ தூரம் நீடிச்சிருக்கு, ஸோ இந்த சந்தோஷம் எப்போவுமே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்றத சிம்பிளாக யோசித்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேடாக உட்கார்றது, ஒரு ஃபீலிங் மூலமாக ஒரு சேடாக போய் உட்காந்து அந்த லைஃப்பில் அந்த டயத்தையும் இழந்து, அந்த டைம் மூலமாக அந்த பண்ணக்கூடிய வேலையும் இழந்து, அந்த வேலை மூலமாக உங்களுக்கு க்ரோத் ஆகிற லைஃப்பையும் இழந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு வருத்தத்தை யோசித்து மேலும் மேலும் நீங்கள் வருத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் 100% பண்ணாதீங்க. 100% இது பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டிக்ரீஸ் தான் ஆகிட்ருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்திருக்கும். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இப்போ வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல்ஸில் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, சிம்பிளாக ஃபேமிலின்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இந்த நடந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணனால என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு 100% நீங்கள் யோசிங்க. ஒரு சட்டை பேண்ட் வாங்கி போடுறதுனால பெரிய ஆள் கிடையாது, சட்டை பேண்ட்டு வாங்கி போட்டால் தான் பெரிய ஆளும் கிடையாது நான் சொல்லலை. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் உங்கள் மணி பேக்கப் என்ன இருந்திருக்கு, அந்த டைத்தில் நீங்கள் என்ன உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பினஸாக இருந்திருக்கீங்க, சிம்பிளாக யோசிங்க. அதே தான் நெக்ஸ்ட் இயரில் பண்ணாதீங்க. அது 1% நம்ம சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் பேசுகிறேன், இது எப்போயாச்சும் நீங்கள் பார்க்கும்போது 100% உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டெவலப்மெண்ட் என்ன ஆகுது. ஸோ ஃபேமிலி உங்கள் மூலமாக உங்கள் ஃபேமிலி என்ன டெவலப் ஆச்சு, இல்லை உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட் என்னன்னு யோசிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் என்ன. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கான டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் 365 நாள் பிறந்திருக்கு 2023. அந்த 325 நாள் முடிய போகுது. ஸோ அந்த 325 நாளும் இவ்வளோ வேகமாக முடிஞ்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்ல தெரிஞ்ச நமக்கு அந்த 365 நாளில் நமக்கான என்ன டெவலப்மெண்ட் பண்ணும்ன்றதை யோசிச்சிருக்கீங்களா. ஸோ சிம்பிளாக யோசிங்க. உங்களுக்குள்ள இந்த 365 நாளில் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூஸ்லெஸ்ஸாக எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை 100% யோசிங்க. அதை இருக்கிற மிஸ்டேக்ஸை நெக்ஸ்ட் இயர் பண்ணாதீங்க. 100% சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே எல்லா விதமான ஒர்க்கும் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மட்டும்தான் தயங்குறாங்க தவிர அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் வேல்யூவேஷன். ஸோ செல்ஃப் வேல்யூவேஷன் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன, உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட வேல்யூவேஷன் என்னன்றது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கா. ஸோ அடுத்தவன் இப்படி பண்ணுறான், அடுத்தவன் இதை பண்ணிட்டான், அடுத்தவன் இதை சொல்லிட்டான், அதனால நான் இன்றைக்கி இதை பண்ண மாட்டேன். ஸோ அவன் என்னை ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டான், அவன் என்னை குண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டான், என் தலை பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்தவனோட சொல்கிறதுக்காகவே நீங்கள் யோசித்து உங்களோட செல்ஃப் வேல்யூவேஷனவே குறைச்சிட்ருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே யாருமே 100% அடுத்தவனை சந்தோஷப்படுத்தவே முடியாது, தேர்ட் பர்சனை ஹாப்பினஸ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களை நீங்கள் நீங்கள் ஒரு 100 கோடி சம்பாதிச்சு வச்சு
பெரிய வீடு வச்சு கார் வச்சுருந்தாலும் இந்த உலகம் உங்களுக்கு தப்பாக தான் பேச போகுது. எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சு வைக்காமல் இருந்திருந்தாலும் இந்த உலகம் தப்பாக தான் பேச போகுது. ஸோ அதனால் இவன் நீ இப்படி இதுதான் ஆகிட்ட உன்னை சில பேர் இருப்பாங்க, எல்லாருமே சொல்லலை. நீங்கள் டெவலப் ஆகிற பார்த்து சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இருப்பாங்க, 30% சப்போர்ட் பண்ணுற ஆள் இருப்பாங்க, 70% எதிர்க்கிற ஆள் தான் இருப்பாங்க. ஸோ இது உங்கள் லைஃப்பில் 100% நடந்திருக்கும். ஸோ அப்படி நடக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், செல்ஃப் வேல்யூவேஷன் எப்போவுமே பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான லைஃப் க்ரோத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அதனால் என்ன மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக யோசிங்க. இதெல்லாம் யோசிச்சு நெக்ஸ்ட் இயர் இந்த தப்புலாம் பண்ணாதீங்க. 100% சொல்கிறேன், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஸோ என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. தப்போ ரைட்டோ, இப்போ நடக்குமோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு சக்ஸஸ் நடக்குமோ, நீங்கள் பண்ணீங்களான்றது தான் விஷயம். தவிர இவன் அதை பண்ணான் அதனால அவன் பண்ணான், உங்களை ஒரு தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தப்புன்னு ஒத்துக்கோங்க. அது தப்புன்னு ஒத்துக்கிறத விட அதில் என்னன்னு பார்த்து கரெக்டாக தப்புன்னு ஒத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு ஒத்துக்கோங்க. ஸோ அதனால் அதில் ஆர்கியூமெண்ட் பண்ணி அது ஒரு சண்டையாக க்ரியேட் ஆகி, ஸோ இந்த மாதிரிலாம் க்ரியேஷன் ஆகும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த 2023 முடிய போகுது. 2023 முடிய போகும்போது எல்லாமே 2024 நான் பெருசாக ஜிம்முக்கு போக போகிறேன், உடம்பை மாற்ற போகிறேன். ஜிம்முக்கு போய் என்னடா பண்ண போகிறீங்க? சிம்பிளாக ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற பாடி வெயிட்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்குங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்து வேறு இடத்துக்கு போய் நீங்கள் இன்னொரு வெயிட்டை தூக்கி பண்ணலாம். உங்களோட வெயிட்டை பண்ணுறதுக்கு நிறையா ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது ஃப்ரீயாக. ஸோ அந்த மாதிரியில் போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2023 பண்ண மிஸ்டேக்ஸ் இருக்கட்டும், 2023 பண்ண எமோஷன்ஸ், லவ், பெட்ரேல், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுக்காக பண்ண நிறைய எரர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கட்டும், இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கொண்டு வராதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆக சான்ஸ் ஆகிரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது இப்போ 2023 என்ன இது பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள், ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அடுத்த நாளே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆகணும், என்ன பண்ணணுன்றத 100% நீங்கள் தினமும் யோசித்து அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் 100% சேஞ்ச் ஆகும். என்னோட பயங்கரமான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னா 100% சேஞ்ச் ஆகவே ஆகாது. என்ன யார் எவ்வளோ தான் பேசினாலும் அவன் பேசுகிறவன் அதே இடத்துல தான் இருப்பான், நம்ம அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் பேசுகிறவனை வச்சு நீங்கள் பயந்து ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா உங்கள் லைஃப் இருட்டிலே உட்கார்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எல்லாருமே ஜெயிக்கலாம், இவன் இதை தான் பண்ணணும், அவன் அதை தான் பண்ணணுன்றதுக்கு இங்கே யாருமே எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே உங்களுக்குன்னு ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கும், பேஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்கவுங்க ட்ரூத்தாக இருந்தாலே, அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க தொழிலில் ட்ரூத்தாக இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் அவன் எதை சொல்லுவான், இவன் எதை சொல்லுவான், அவங்க இப்படி பார்ப்பாங்க, இப்படி பேசுவாங்க அப்படின்னு நீ பயந்துட்டே இருந்தீங்கன்னா அதே இடத்துல தான் உட்காரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன பண்ணணுன்னாலும் அந்த ஸ்பாட்டில் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க. 100% சேஞ்ச் இருக்கும். என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுவும் தப்பாக பேசியிருந்தா சாரி. ஸோ நான் 2023 பண்ண மிஸ்டேக்கை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் பண்ணாதீங்க. 100% எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ இது என்னென்னா இது ஒரு மோட்டிவேஷனானவோ, இது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு டாப்பிக்கோ இல்லை. ஸோ இது உங்களுக்கான ஒரு டாபிக் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்படியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளே பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய்.